வணக்கம் பானு. தருமபுரியில விஜயா என்கிற தனியார் மருத்துவமனையில் பிரசவத்திற்காக சேர்க்கப்பட்ட கர்ப்பிணி பெண், தாய், சேய் ஆகிய இருவரும் உயிரிழந்த சம்பவத்தால் மருத்துவமனையை மூட வேண்டும், மருத்துவரை கைது செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என 5 மணி நேரத்துக்கு மேலாக போராட்டம் நடைபெற்று வருவதால் பரபரப்பு ஏற்பட்டு வருகின்றன. தருமபுரி மாவட்டம் கடத்தூர் அருகே உள்ள பழைய புதுரெட்டியூர் கிராமத்தைச் சேர்ந்த கோகுலக்கண்ணன் மனைவி சந்தியா. இவர் தருமபுரியில் உள்ள விஜயா மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில பிரசவத்திற்காக சேர்க்கப்பட்டுள்ளார். கர்ப்ப காலத்திலிருந்து முறையான பரிசோதனை செய்து வந்த நிலையில நேற்று இரவு சந்தியாவிற்கு வயிற்று வலி ஏற்பட்டது. உடனடியாக மருத்துவமனைக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு மருத்துவர் உள்ளனரா என விசாரித்த பின்பு சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். அப்பொழுது மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாமல் செவிலியர் மற்றும் தூய்மை பணியாளர் மட்டுமே பணியில் இருந்ததாகவும் சந்தியாவிற்கு அவர்களே பிரசவம் பார்த்ததாகவும் கூறப்படும் நிலையில சந்தியாவுக்கு வலிப்பு ஏற்பட்டது. பின்பு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதில் குழந்தை இறந்து பிறந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து சந்தியாவை தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டதில் சந்தியா ஏற்கனவே இறந்துவிட்டார் என அரசு மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். தனியார் மருத்துவமனையின் கவனக்குறைவால் தாய், சேய் ஆகிய இருவரும் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றன. இந்த நிலையில சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக உறவினர்கள் தனியார் மருத்துவமனையை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது தனியார் மருத்துவமனை நிர்வாகம் அலட்சிய போக்கால் உயிரிழந்த பெண்ணின் உறவினர்கள் ஆத்திரமடைந்து மருத்துவமனையில் இருந்த கார் கண்ணாடியை உடைக்க முற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனை தடுத்த அருகே இருந்த காவல்துறையினர் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இதனால் காவல்துறையினருக்கும் உறவினர்களுக்கும் தள்ளுமுள் ஏற்பட்டு பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றன. மேலும் தாய், சேய் ஆகிய இருவரின் உயிரிழப்பிற்கு மருத்துவமனை நிர்வாகமே பொறுப்பேற்க வேண்டும், மருத்துவமனையை மூட வேண்டும், அதே போல மருத்துவரை கைது செய்ய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என காவல்துறையினரிடம் கோரிக்கை வைத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பானு. சீனிவாசன், இது தொடர்பாக தனியார் மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் ஏதாவது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? காவல்துறை அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? தனியார் மருத்துவமனை தரப்பில் எந்த ஒரு பதிலும் கூறப்படாத நிலையில்தான் தற்போது இந்த பெரும் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டு வருகின்றன. காவல்துறை தரப்பில் பேச்சுவார்த்தைக்கு உடன்பாடு செய்து வருகின்றனர். மேலும் இரு தரப்பினரிடையே காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். பானு.